சொல்லுங்க சார். ஏதாவது மேடம், நான் தெய்வங்கிற ஒரு வார்த்தையை தான் சொன்னேன். அதுக்கு இவ்வளோ விளக்கம் இருக்குங்கிறது தெரியாது. நீங்கள் ஒரு வகுப்பில் கொஞ்சம் சொல்லிட்டீங்க, அவுட் ஆஃப் இதில் சொன்னீங்க. இப்போ எங்கள் நேயருக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும், இந்த யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேடம், அப்புறம் இன்னொரு ஒரு பெரிய கேள்வி இது. தனிப்பட்ட முறையிலையும் சரி, எனக்குமே இந்த கேள்வி இருக்குது. அஸ்ட்ராலஜராக சில பேரும் என்ன கேட்டிருக்காங்க, இப்படின்னா கிரகங்கள் இருக்குது, அது நம்மளை ஆளுதுங்கிற நம்புகிறோம். அது நம்ம ஜாதக நோட்டில் வந்து தோஷங்களாக இருக்கிற மாரி ஒன்று இருக்குது. அது சரி பண்ணுறதுக்கு நம்ம கோவிலுக்கு போகிறோம். கோவில் போகும்போது இந்த கிரகத்தை அதை சிலையை வழிபடும்போது நம்மளுக்கு சித்தியாகுது, சரியாகுதுங்கிறது நம்பிக்கை இருக்குது. பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போகும்போது சரியாகுதுங்கிற மாரி இருக்குது. இல்லை நவகிரக கோயிலுக்கு போகும்போது சரியாகுதுன்னு இருக்குது. என்னுடைய கேள்வி என்னென்னா, என்னோட மட்டும் இல்லை, நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை அற்றவங்களுக்கும் சரி, இல்லை கொஞ்சம் விதாண்டவாரமாக பேசுகிறவங்களுக்கும் சரி, எங்கேயோ இருக்க கிரகத்தை வந்து உங்களுக்கு எப்படி அது அருள் கொடுக்குதுங்கிற மாரி ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதை வந்து அந்த ஆன்மீகத்தையும் அந்த ஜோதிடத்தை கொஞ்சம் ஒப்பிட்டு நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே அது ஒரு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேடம். நீங்கள் அது விளக்கணும் மேடம். ஒரு அற்புதமான கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம சித்தர்கள், நம்ம தமிழ் முறையில நம்ம சித்தர்கள் சொன்னதுதான், அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நம்ம சித்தர்கள் சொன்னதுதான். அண்டம்னா எது? உலகம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே நம்ம உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடல்ல வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ வான்வெளியில எத்தனையோ நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் அது 27 நட்சத்திர கூட்டம், நம்ம சித்தோட சேர்த்து 27 நட்சத்திர கூட்டங்கள் மட்டும்தான் இந்த ஹியூமன் பாடிய, இந்த பூமியை வந்து அதிகமா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பாத்துக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கிரகங்களும் அதே மாதிரிதான். சூரியனை வந்து நவகிரகங்கள் என்ன பண்ணி வராங்க, சுத்தி வராங்க. அதுல வந்து சந்திரன் மட்டும் என்ன பண்றாங்க, பூமியை சுத்தி வராங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு இயற்கை அதோட பேசிக் ஃபண்டமெண்டல் உங்களுக்கு தெரியும். அப்ப அதோட ஒளிக்கதிர்கள் வந்து பூமிக்கு விழுது, கண்டிப்பா வருது. இத்தனை டிஸ்டன்ஸ்ல இருந்து, இவ்வளவு தூரத்துல இருந்து இதோட ஒளிக்கதிர்கள் வருது. ஆனா அது நேரடியா ஹியூமன் பாடிக்கு அந்த நேரடியா கிடைக்கிறது இல்ல. இதுல பாத்தீங்கன்னா சூரியன் அந்த கதிர்களை உள்வாங்கி சூரியன் வழியா நமக்கு கிடைக்குது. அதாவது நம்ம லக்னத்தை வந்து லக்ன புள்ளியை நம்ம ஆன்மான்னு நம்ம சொல்லுவோம். அப்ப நம்ம சூரியன் எப்படி உள்வாங்கி நமக்கு கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கையில வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலே பாத்துக்கலாம். ஒரு சோப்பு நுரைய எடுத்து பபுள் விட்டீங்கன்னா அதுல பல வண்ணங்கள் வரத பாப்பீங்க. ஒரு லென்ஸ் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா நிறமாலை படிச்சிருப்பீங்க நீங்க ஸ்கூல்ல. அது பாருங்க, பல வண்ணங்கள் அதுல வரும். பாத்தீங்கன்னா சூரியன் ஒரு வெள்ளொளி, பட் அதுல வந்து அந்த எல்லா கிரகத்தோட நிறங்களும் அதுல பிரதிபலிக்கிறது நீங்க பாத்திருப்பீங்க. ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட் தான், பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு என்னது அது தெரியும். சோ என்னன்னா, அனைத்து கிரகங்களோட கதிர்வீச்சுகளும் அதோட ஆன்மா உயிர் ஒளி சக்தியை வந்து சூரியன் வாங்கி சூரியன் பிரதிபலிக்குது. உங்க லக்ன புள்ளி, உங்க லக்னத்தோட வலிமையின் அளவின் அடிப்படையை வச்சு, லக்ன புள்ளிங்கிற ஆன்மா அது சூரியன், அந்த லக்ன புள்ளியின் வலிமையின் அளவு வச்சு அது வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களோட உடல் அப்படிங்கிறது இந்த அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்கிற உடலானது கருமையும் ஒரு இடத்துக்கு அது இந்த கிரகங்களால ஆடப்படுது. அப்போ உங்களோட வலிமையின் அளவுல இந்த கிரகங்களோட ஆதிக்கம் உங்க உடம்புல வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்பப்படுது. இது ஒரு ஃபில்டர் தான். நீங்க இப்ப நவீன காலத்துல பாத்திருப்பீங்க, நீங்க 2G 3G 4G இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து நீங்க பாத்திருப்பீங்க, இந்த நவீன காலத்துல பாத்திருப்பீங்க. அது அவங்கள ரிசீவிங் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்க மொபைல் சம்பந்தப்பட்டது அளவுல நீங்க பாத்திருப்பீங்க. அது மாதிரிதான் ஹியூமன் பாடியில இது இருக்கும். இது ஹியூமன் பாடிக்குரிய தத்துவம். இப்ப கோவில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா, கோவில்கள் சம்பந்தப்பட்ட இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த தெய்வங்களோட இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்க பூமியில ஒரு விதை விதைக்கிறீங்க, அது மண்ணு, வெறும் மண்ணு தான். ஆனா செம்பருத்தி பூ சகப்பா பூக்கிறத பாத்திருப்பீங்க. இன்னொரு பூ பாத்தீங்கன்னா வெள்ளையா பூக்கும், இன்னொரு பூ பாத்தீங்கன்னா மஞ்சளா பூக்கும். இது எல்லாமே நவகிரகத்தோட வெளிப்பாடுதான். அப்ப சிகப்பா பூக்குதுன்னு அங்க செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமா இருக்குது. நீங்க மஞ்சளா பூக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து குருவோட ஆதிக்கம் அதிகமா இருக்குது. வெண்பூ அப்படின்னா சந்திரன். இந்த மாதிரியான அந்த கிரகங்களோட ஆதிக்கத்தின் நடுவுல கருநீலம், இந்த மாதிரி அந்த பூக்கள் அப்படி அந்த மாதிரி நவகிரகங்கள் மாதிரி வெளிப்படும். அதே மாதிரி ஒவ்வொரு பூமியில இந்த பொருட்கள் அதிகமா, இப்ப பாருங்க நார்த் இந்தியா போனீங்கன்னா நிறைய மஞ்சள் பூ பூத்திருக்கும். அங்க குருவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. இப்ப நம்ம ஊர் பாத்தீங்கன்னா அரிசி, நெல் வகைகள் அதிகமா இருக்கும். அங்க வெள்ளைப்பூ அதிகமா இருக்கும். இங்க சந்திரனோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு நவகிரக ஸ்தலத்திலையும்
எங்க அந்த அதோட கதிர்வீச்சு எங்க அதிகமா குவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்த வந்து நம்ம ஆதி சித்தர்கள் கண்டுபிடிச்சு கண்டறிந்து அந்த இடத்துல கோவிலா வந்து என்ன பண்ணிருக்காங்க, உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த கதிர்வீச்சின் தன்மையை. அதையும் ஃபில்டர் பண்ணி கீழே வந்து கோவில் கருவறையில பாருங்க சக்கராசு வச்சிருப்பாங்க, அதுக்கு மேல தெய்வம் வச்சிருப்பாங்க. அதை ஃபில்டர் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க, அந்த கதிர்வீச்சை உள்வாங்கி உள்ள வர்றதுக்கான சயின்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது. ஸோ யாருக்கெல்லாம் நம்ம நம்ம ஜாதகத்துல அது பற்றாக்குறை அதுக்கான நெகட்டிவிட்டிஸ் இருக்குதோ அவங்க அந்த கோவில்களுக்கு போய் தீபம் ஏற்றி ஏன் தீபம் ஏற்றுறோம், முன்னாடியே தீபம் ஏத்திக்கிறோம். தீபம் ஏற்றும்போது நம்மளோட ஹாரா வந்து தூய்மை அடையுது. நம்மளோட ஹாரா என்ன ஆகுது, தூய்மை அடையுது. முதல்ல நம்ம ஹாரா தூய்மை பண்ணிட்டு நம்ம தூய்மையான ஒரு முக்கியமான ஒரு மனநிலையோட நீங்க அந்த தெய்வ சந்நிதியில போகும்போது எப்படி ஒரு நெருப்பு எரியும் பொழுது ஈரத்துணியோட போய் நம்ம பக்கத்துல நின்னா உங்க அனுமதி இல்லாம அந்த துணி காயுதோ, அத மாதிரி ஒரு ஜீவன் அந்த தெய்வ சந்நிதியில போய் நின்னா உங்களோட துன்பங்களையும் உங்களோட அந்த அந்த கதிர்வீச்சை செலுத்துறதுக்கு உங்க அனுமதி தேவையில்லை. இயற்கையாவே அது என்ன ஆகும், அத நம்ம மேல பாய்ச்சும். நம்ம வந்து வழிபாடு பண்றோம், அதெல்லாம் நம்ம மனம் விஷயம். எப்படி ஒரு நெருப்பு ஈரத்துணியோட போய் நின்னா காயறதோ அத மாதிரிதான் நம்ம அந்த மாதிரியே தெய்வ சந்நிதியில போய் நிற்கும் போது அந்த தெய்வத்தோட கதிர்வீச்சுகள் நமக்கு வருது. ஒரு ஜோதிடரை அணுகி வரும் பொழுது யாருக்கு அந்த நீசமா இருக்குது, நீச கிரகத்து குரு நீசம், ஆலங்குடி போங்க, இந்த மாதிரி நவகிரக கோயில்களுக்கு போங்க. அங்க போகும்போது அதோட சக்தி நிலை உங்களுக்கு என்ன ஆயிருது, இது பேலன்ஸ் ஆகுது. இது இந்த மாதிரி ஒரு அற்புதமான சயின்ஸை வந்து பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளோட இந்த பூமியானது உள்வாங்கிட்டு தான் இருக்கு. நம்ம சித்தர்கள் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இது கண்டறிந்து இது வழிவகுத்து வச்சிருக்காங்க. ஜோதிடர்களான நம்மும் அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால வந்து தீபம் ஏத்துறது முதல்ல உங்க ஹாராவை தூய்மைப்படுத்தும், அதுக்கடுத்து உங்களை வேண்டுதல்களை வந்து என்னது சமநிலைப்படுத்தும். ஏன்னா நம்ம உடம்பு ஒரு வெப்பம். நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா அது ஒரு வெப்பம். நீங்க இறந்துட்டீங்கன்னு எப்படி தெரியும், உங்களை தொட்டு பார்க்கும்போது சில்லுன்னு போயிடும். அப்ப நம்ம இறந்துட்டோம்னா நம்ம பாடி என்ன ஆயிரும், சில்லுன்னு ஆயிரும். அப்ப நம்ம உடலானது ஒரு வெப்பம், ஜடாரக்னின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்பம். அப்ப அந்த வெப்பம் தான் ஆன்மா, அந்த ஆன்மா தான் சூரியன். புரியுது இல்லைங்களா? அப்ப இங்க இந்த ஒளி ஏற்றும் பொழுது இந்த ஒளியானது அந்த ஒளியை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு அந்த சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை தரதுனால கோவில்கள்ல போய் தீபம் ஏற்றி கும்பிடுறது அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம் இல்லை. இது அனைவருக்கும் வந்து பலனுள்ள விஷயம். இது கண்கூடா நிறைய பேர்த்துக்கு பார்த்திருக்கும் அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த ஒரு விஷயம். இது உணர்ந்தா தெரியும். இதற்கு மேல போய் நின்று பார்க்கும்போது வெறும் விளக்கு கடமைக்கு ஏத்திட்டு வராதீங்க. உங்க ஆன்மாவும் அந்த உள் ஒளியும் இந்த பிரபஞ்ச பேரொளியும் நவகிரகங்களும் அது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் அங்க உங்களுக்காக சூட்சம நிலையில காத்துட்டு இருக்கு. உங்ககிட்ட சூட்சமமா வேலை செய்யுங்கிறத உணர்ந்து ஒரு நிமிஷம் நன்றி கூறி அதை நீங்க பண்ணினீங்கன்னா அப்படியே எம்டியா இருந்தீங்கன்னா அது அவங்களுடைய வேலைகளை பார்த்துப்பாங்க. இதுதான் அதுக்கான விளக்கம்.